அழகா வசனம் சொன்னேன். குட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் இன்னொரு டைம் கை தட்டிடலாமா? இந்த வேத வசனம் தான் நமக்கு உறுதியான ஒரு அடித்தளம். இந்த வேத வசனம் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது. எத்தனை பாடல்களை பாடலாம், எத்தனை ஆராதனை செய்யலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரே ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த வேதாகமம் மட்டும்தான். அது மூலமா தான் தேவன் நம்மோடு கூட பேசுறாரு. அந்த வேதாகமத்துல இருக்கிற வசனத்தை இன்னைக்கு அழகா எடுத்து கூறிய குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். இப்ப குட்டி பிள்ளைங்க மட்டும்தான் பாடுவாங்களா? குட்டி பிள்ளைங்க மட்டும்தான் வசனம் சொல்லுவாங்களா? நான் சிங்கிளா நின்று நான் ஒரு வசனத்தை மெமரைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஒரு வாலிபர் நம்ம மத்தியில நிக்கிறாரு. இந்த வாலிபர் ஆயிட்டாரு. போன வருஷம் வரைக்கும் சிறு பிள்ளைகள் கூட்டத்துல இருந்தவரு இன்னைக்கு என்னோட கொஞ்சம் ஹைட் ஆயிட்டாரு, வாலிபன் ஆயிட்டாரு. இப்ப இவர் வசனத்தை அழகா ஒரு படிச்ச வசனத்தை இப்ப நமக்கு சொல்வார். மத்தேயு 2:1 முதல் 13 வரை. தேசத்தில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்திருக்கிறார். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா இதை கேட்ட பொழுது அவரும் அவரோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவர் பிரதான ஆசாரியர்கள் ஜனத்தின் வேதபாரர்கள் எல்லோரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள், யூதேய தேசத்திலுள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேன் என்றால், யூதேய தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனம் எனக்கு இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களுக்கு விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவீர்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். அவர்கள் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்கும் வகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டபோது பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிலே பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாகமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து வெள்ளியையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்பதே. ஆமென். வாழ்க்கையின் அஸ்திவாரமாகி இந்த வேத வசனத்தை அழகா நம்மளுக்கு மனப்பாடமா சொன்ன இந்த வசனம்லாம் நமக்கே தெரியுமா தெரியாதா? மனப்பாடமா தெரியுமா தெரியாதா? நமக்கே தெரியும். அவன் அவ்வளவு அழகா ஒரே ஆளா நின்று யாரோட சப்போர்ட் இல்லாம அழகா சொன்ன நந்தாவுக்கு நல்ல கை தட்டலாமா? முன்னமே சொன்னது போல வேத வசனம் இல்லாம நமக்கு வாழ்க்கை கிடையாது. அந்த வேதத்துல இருந்து ஒரு பகுதியை இப்ப வாசிக்க கிறிஸ்டினா வேதத்துல இருந்து ஒரு பகுதியை வாசிப்பாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேய நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி
முன்னணியில் கிடைத்து இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனியின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்பதே ஆமென். தேவனை துதித்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவன் பிறந்த அந்த நன்னாளிலே தேவனை துதித்தது போல இன்னைக்கு நம்ம ஆராதனையில துதிச்சிருக்கோம். கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்திருக்கோம். வசனமே படிக்கிறீங்களே, அடுத்த டான்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு உங்க முகத்துல எல்லாம் ஒரு ஏக்கம் தெரியுது. அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு இப்ப குட்டி 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 பிள்ளைங்க வந்து இங்க ஆட போறாங்க. அவசரப்பட்டு நீங்க ஆடிடாதீங்க, அவங்க மட்டும்தான் ஆடுவாங்க. அவங்க ஆடுறதை நம்ம பார்க்க போறோம். குட்டி பிள்ளைங்க எல்லாம் ஓடிவாங்க. ஏசப்பாவை தூக்குற குட்டி பிள்ளைங்க இவங்க எல்லாம். இயேசுவை தூக்கி ஊரெல்லாம் சுத்த போறாங்களாம். அப்படி ஒரு பாட்டுக்கு இவங்க டான்ஸ் ஆட போறாங்க. அதை பார்த்து நம்ம எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். We're
சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தில் மகிமையை படுத்துவேன். சதான உடைத்து தலைகீழா தள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில் எப்பவுமே எழுதுவேன். இயேசுவை துள்ளுவேன், உருவா சுத்துவேன், இயேசுவா துள்ளுவேன், உருவா சுத்துவேன். கருது குட்டினா இயேசுவை சுமக்கும் கருது குட்டினா, கருது குட்டினா, கருது குட்டினா, இயேசுவா சுமக்கும் கருது குட்டினா. அவங்க எப்படி ஆடினாங்க? ஐயோ, சாந்தினிக்கு ஒரு சந்தோஷம். நான் ஆட்டத்துல எல்லாம் போன தூக்கி வீடியோ எடுத்தாச்சு. ரைட், அடுத்தது ஒரு டான்ஸ் ஆடதான் போறாங்க. இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி தாத்தாவை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு என்னாலலாம் கண்டிப்பா முடியாது. அந்த தாத்தா எங்கிருந்து வந்திருக்காருன்னு தெரியல. இந்த ஆட்டம் ஆடுறாரு. இந்த வருஷம் இத்தனை வருஷம் ஆடாத ஆட்டத்தை எல்லாம் சேர்த்து இந்த தாத்தா ஆடுறாரு. இந்த தாத்தா எங்க போயிருந்தாரு? கேரட் ரவுண்ட் எங்க போயிருந்தீங்க தாத்தா? ஓ, என்கிட்டலாம் பேச மாட்டீங்களோ? பாஸ்டர் கிட்ட தான் பேசுறீங்களா? பாஸ்டர் தான் அவர் அறிமுகப்படுத்தணும். எனக்கு அந்த அறிமுகப்படுத்துறதுலாம் வராது. அவர் எங்க வந்திருக்காரு அப்படின்னா பாஸ்டர் தான் சொல்லுவாரு. அங்கே கொடுத்துருவா. இந்த தாத்தா கொஞ்சம் புது தாத்தா தான். ஆளை பார்த்தா தெரியுதா யாருன்னு? இந்த தாத்தா எங்க இருந்து வந்திருக்காருன்னு இப்ப டாடி சொல்லுவாங்க. தாத்தா மெதுவா இது கொஞ்சம் லேட்டஸ்ட் தாத்தா. கைத்தடி இல்லாம இந்த வருஷம் வந்திருக்கு. வருஷம் குச்சி குச்சிக்கிட்டு வருவாரு. இந்த வருஷம் லேட்டஸ்ட் தாத்தா குச்சி இல்லாம வந்திருக்காரு. இந்த தாத்தா இப்ப எங்க இருந்து வந்திருக்காரு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சொல்லுவா தாத்தா. எவ்வளவு பணிவா பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர் படிக்கிறார். பார்த்தீங்களா? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அங்க சமாதானம் பண்ண போலான்ட்டு போனாரு. எது செஞ்சாரு? அங்க சமாதானம். ஏன்னா இயேசு பிறந்தாலே என்னதான்? கிறிஸ்துமஸ்னா என்னதான்? இயேசு பிறப்புனா என்னதான்? சமாதானம் பண்ண போலான்னு போனாரா? குண்டு பலமா அங்கேயும் இங்கேயும் அடிச்ச உடனே அங்கிருந்து தெரிச்சு ஓடி விழுந்தவரு சியோன் ஜெப வீட்டுல வந்து விழுந்துட்டாரு. எங்க விழுந்தாரு? சியோன் ஜெப வீட்டுல வந்து விழுந்துட்டு, ஐயா பாஸ்டரையா நானும் வரையா, நாங்க இஸ்ரேல்லையும் பாலஸ்தீனத்திலையும் சமாதானம் பண்ண போலான்னு நினைச்சேன். ஆனா அங்க முடியல, பயங்கரமா குண்டு பொழியுது. அதனால அங்க வெடிச்ச குண்டுல இங்க வந்து விழுந்துட்டேன். சரி, இங்கேயாவது ஒரு சமாதானமா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த காசா எல்லையிலிருந்து இங்க வந்திருக்கிறாரு. அது நிறைய பேர் தெரியாது நினைக்கிறேன். தெரிஞ்சா நல்லது, தெரியலனாலும் நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எல்லையிலிருந்து இந்த வருஷம் வந்திருக்கிறாரு. அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? அவ்வளோ சண்டை நடந்தும், அவ்வளோ போர் நடந்தும் அவருடைய சாப்பாட்டை மட்டும் குறைக்கல. என்ன செய்யல? அவருடைய சாப்பாட்டை மட்டும் குறைக்கல. நல்ல சாப்பிட்டு திருப்தியா வந்திருக்காரு. மீதம் உள்ளதை நீனாட்ட கொடுத்தாரு. தப்பிச்சு வந்த தாத்தாவை நாங்க எல்லாம் கை தட்டி வெல்கம் பண்றோம். வெல்கம் தாத்தா. அடுத்து ஒரு டான்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். கலர்ஃபுல்லா வந்திருக்காங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம். கலர்ஃபுல்லா வந்து இயேசுவை, கர்த்தர் இயேசுவை கொண்டாட போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுக்கு கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்று சொல்லி எல்லா வீட்லயும் நாளைக்கு பெரிய கொண்டாட்டம் தான் இருக்கும். அதனாலதான் நம்ம சர்ச்சை 10:30 மணிக்கு முடிஞ்சிடும். க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் வீட்டுல போய் இருக்கிறதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட போட்டு மசாலா அரைச்சு எல்லாத்தையும் கொண்டாடி முடிச்சிடணும். நாளைக்கு என்ன எத்தனை பேர் பிறந்த நாளை கொண்டாடுறதை காட்டிலும்
கர்த்தர் இயேசுவோட பிறந்தநாளை கொண்டாடுறது ஒரு பெரிய மேன்மையான ஒரு காரியம். அவர் இல்லைன்னா நம்மளுக்கு பிறப்பு இல்லை, நம்ம பிறந்திருப்போமான்னு தெரியல. அவர் பிறந்தது நிமித்தமா தான் நம்ம இன்னைக்கு பிறந்திருக்கிறோம். இன்னொரு பிறப்பாகிய ரட்சிப்பையும் நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த பிறப்பை கொண்டாடுவதற்கு இங்க அழகா எல்லாரும் வந்துட்டாங்க. அக்கா நீங்க போயிடுங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நானே கிளம்பி போயிடுறேன். கொண்டாடுவோம்
கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். தலையில இருந்து காஸ்டியூம் கல்லு விழுந்தாலும் சரி நான் கொண்டாடியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அழகா கொண்டாடிட்டாங்க. ஏசப்பாவை அழகா மகிமைப்படுத்திட்டா. இப்போ ஒன்று நான் செய்ய போறேன். இந்த ஒரு பிஸ்கெட் அவங்க எல்லாருக்கும் கொடுக்கலான்னு இருக்கேன். எப்படி கொடுக்க போறதுன்னு தெரியல. எப்படா கொடுக்கலாம்? இந்த பிஸ்கெட் எப்படி எல்லாரும் கொடுக்க முடியும்? இங்க எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? எல்லாருக்கும் இந்த பிஸ்கெட் பத்துமா? பத்தாது இல்ல. இங்க நான் ஒரு சில பேரை முன்னாடி கூப்பிட போறேன். அவங்க எப்படி பிஸ்கெட் சாப்பிடறான்னு பாக்குறீங்களா? ரைட். நந்தா, விஜய் வர போறாப்ல. விஜய், ரைட். நீ என் கண்ணு தேடு. யார் 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 வா, நீ வா. மணிவண்ணனாவை என்னால மறக்கவே முடியாது. நம்ம சர்ச்சில் மணிவண்ணனா ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. மறைஞ்சு மறைஞ்சு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கான். என் கண்ணுக்கு தெரியாம ஓடி வந்துரு, நீயே ஓடி வா, நான் யாரு கூப்பிடுறேன்னு உனக்கே தெரியும். மறைஞ்சிருக்க நவீன், இமானுவேல் நவீன், சீக்கிரம் ஓடி வா. லைனா நில்லுங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த பிஸ்கெட் உங்களுக்கு கொடுக்க போறேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இங்க வந்திருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷன் வந்திருக்காரு. அவரை நாங்களே இப்பதான் பார்க்கிறோம். மேத்யூ பிரதர், வாங்க. உங்களை பார்ப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ரைட், வாங்க 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 வாங்க. நான் கூப்பிட்ட உடனே இங்க வந்ததுக்காக அவங்களுக்கு ஒரு கைதறி கொடுத்துறேன். பிஸ்கெட் கொடுக்குறேன், வாங்க. இந்த பிஸ்கெட் எப்படி அழகா சாப்பிடுவாங்க தெரியுமா? கையில எடுத்து வாயில இல்ல, நெற்றியிலிருந்து கைப்படாமல் வாய்க்கு சாப்பிட போறாங்க. பார்க்கலாமா? ஒரு பிஸ்கெட் தான் தருவேன், சாப்பிடாதீங்க. இப்ப இரு, நான் ரெடி ஸ்டார்ட் சொல்லும்போது கிடையாது. தாத்தா மேல இருந்து கீழே வரைக்கும் பிஸ்கெட் மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுமா? இந்த பிஸ்கெட்டை நெத்தியில வச்சுக்கணும். கொஞ்சம் இப்படி தள்ளி வா. நெத்தியில வச்சுட்டு நல்லா தள்ளி நின்னுக்கோங்க. நவீன் தள்ளி வா. மணிவண்ணன் தள்ளி. ஃபேன் போடாம வேணாம். நெத்தியில பிஸ்கெட்டை வச்சுட்டு கை படாமல் அப்படியே தள்ளி 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 வாய்க்கு கொண்டு வந்து சாப்பிடணும். ரொம்ப கஷ்டம் தான். உங்களால முடியும் அப்படின்றதுனால உங்களை தான் கூப்பிட்டுருக்கேன். ரெடி வச்சிடலாமா? வைங்க, ரெடியா வைங்க. தாத்தா தாத்தா உள்ளுக்குள்ளோட்டு சாப்பிட கூடாது. நெத்தியில நெத்தியில வைங்க, நெத்தியில வைங்க, வைங்க 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 பிரதர் வைங்க. ரெடி 1 2 3. யார் பண்ணுவியா? வா வா. எழுந்து அவுட்டே. கடைசியா ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. தாத்தா ட்ரை பண்ணி அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. வாங்க, நான் வச்சுடுறோம். வயசான காலத்துல வயதை வச்சுட்டு நடக்க வர முடியும். மேல மேல பாரு. சாப்பிட்டாங்க தாத்தா. யார் வின் பண்ணது? மணியனாவுக்கு எல்லாரும் கையில கட்டிலாமா? அவருக்கு தெரியும்
அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் அவருக்கு தெரியும். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லா அவரு தான் முக்கியம் பழகின ஆளு. அதனால கரெக்டா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாரு. சூப்பர் மணிவண்ணா, தேங்க்யூ. நான் கூப்பிட்டு வண்டி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே போடுங்க, அப்படியே போடுங்க, அப்படியே அப்படியே அப்படியே. இந்த பிஸ்கெட் உங்களுக்கு தான், சாப்பிட்டுட்டேன். அடுத்து ஒரு டான்ஸ் நம்ம பார்க்க போறோம். பெத்லகேமின் நகரிலே மாட்டு தொல்வத்திலே மன்னாதி மன்னன் பிறந்தார் என்று சொல்லி அவரை பாடி அவரை நடனத்தோடு அவரை மகிழ்ச்சியா வச்சுக்க. இப்போ ஒருத்தவங்க வராங்க, கலர் கலரா வராங்க, வேட்டி சட்டை போட்டுட்டு. இவனுக்கு ஆட்டத்தை பார்க்கறதுக்கு 2 கண்ணு போதாது. உங்களுக்கு இன்னொரு கண்ணு இருந்தா எங்கேயாவது கேட்டு வாங்குங்க, அவ்வளோ அழகா ஆடுவாங்க. இவங்களை ட்ரெயின் பண்றதுக்குள்ள எங்களுக்கு மூச்சு வாங்கிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். சூப்பரா காஸ்டியூம்ல வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரத்துல. அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு கைதட்டு தரலாமா? பின்னாள்பவரே மன்னாள வந்தாரே, நமக்காக நம்மிடையே தெய்வம் இங்கே பிறந்திருக்க. பண்டிகையை கொண்டாடுங்களே, பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. கொண்டாடுவோம், வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். கந்தர 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 தானா, கந்தர 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 தானா. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. வானதூதர் தோன்றிட, வான்துளிகள் பாடிட, வார்த்தையான இறைவன் பிறந்தாரே. வானுலகம் விழித்திட, விண்மீன்கள் ஒளிர்ந்திட, வானதேவன் உலகில் பிறந்தாரே. ஆடி பாடி கொண்டாடுவோம், ஆனந்தமுடனே கொண்டாடுவோம், கூடி சேர்ந்து கொண்டாடுவோம், குதூகலமாக கொண்டாடுவோம். அப்படி செழிக்க அமைதி விதைக்க ராஜன் பிறந்தாரே. அகில மகிழ அன்பை மகிழ பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. கும்மி தட்டுங்கடி, பந்தலுக்கு சோறு தட்டுங்கடி, மசாலா போட்டுங்கடி, ஒரு கிலோ
தாத்தா அந்த கடைசிக்கு போங்க, நீங்க மரம் மறைச்சிருது. அந்த பக்கம் போங்க, மெதுவா போங்க. சரி சரி, போதும் போதும், இடிச்சுக்க. சூப்பரா ஆடினாங்களா? அவங்க பயங்கர எஃபர்ட் போட்டு ரொம்ப பிராக்டிஸ் பண்ணாங்க. இதை நோண்டிக்கிட்டே இருப்பானுங்க. அக்கா நாங்க வரோங்க, அக்கா நாங்க வரோங்க, அக்கா நான் வரங்க, நான் தான் ட்ரெஸ் போடுவேன், இந்த ட்ரெஸ் போடுவேன், அந்த ட்ரெஸ் போடுவேன். என்னை பிடிச்சி ஒரு அலக்கழிச்சு இந்த டான்ஸை எப்படி அவங்க ஆடிட்டாங்க. நல்ல பசங்க 4 பேரும், நல்ல 4 தங்கத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க தான் நல்லா ஆடினாங்கன்னு பார்த்தா தாத்தா போய் எதுக்கு செவுத்துல முட்டிட்டு இருந்தீங்க? வயசான காலத்துல ஓர மாட்டிக்கலாம். ரைட். அடுத்து இன்னும் எத்தனை நாள் இருக்கு இந்த வருடத்தை முடிக்க? ஓ, யாருக்கு படிக்க தெரியாது? எத்தனை நாள் இருக்கு? நீங்க என்ன தேடிங்க? 24. இன்னும் ஒரு 6 நாள் தான் இருக்கு இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு. இந்த வருஷம் அப்படியே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. 1ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. எத்தனையோ நடந்துச்சு, எத்தனையோ வந்துச்சு போச்சு. ஆனா ஒரு புதிய துவக்கம் 1ஆம் தேதியில இருந்து இருக்கு. அப்படிதானே? 1ஆம் தேதியில இருந்து ஒரு புதிய வருஷம். புது வருஷம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், எதிர்பார்ப்பு. இந்த வருஷம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும். புதிய துவக்கத்தை தருகிறவர் கர்த்தர். அந்த புதிய துவக்கத்தை சிறப்பாய் முடிக்கிறவரும் கர்த்தர். அந்த புதிய துவக்கத்தை எனக்கு தந்து இந்த வருஷம் முழுவதும் என்ன செம்மையான பாதையில நடத்தினார் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்கள ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காக இந்த பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவங்களும் சரி, சனிக்கிழமை ஆனா எங்க செட்டிப்பட்டியில இருந்து கிளம்பி வந்து நிறைய பேர் டியூஷன்கெல்லாம் லீவு போட்டு, எல்லாம் 10th படிக்கிற பிள்ளைங்க, பெரிய பெரிய பிள்ளைங்க டியூஷனுக்கெல்லாம் லீவு போட்டு இந்த பாட்டு டான்ஸுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. புதிய துவக்கம் என்ன எனக்கு தந்து என்னை மேன்மைப்படுத்துனீங்க ஏசப்பா என்று சொல்லி அந்த டான்ஸை ஆடுறதுக்காக இங்க நிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஐயா, புதிய தூக்கம் எனக்கு தந்து இந்த மேன்மைப்படுத்துங்க. கழிவின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்கப்படுங்க. துணியும் பாடல் நாவல வச்சு என்ன மழை செஞ்சுங்க. உயரத்தில் இருக்கின்றீங்க, என்ன ஓடு வாழ வச்சுங்க. உயரத்தில் இருக்கின்றீங்க, என்ன ஓடு வாழ வச்சுங்க. கடலின் நடுவே பாதை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. என்ன திறத்தி ஒன்றைய தெரிய அமுதம் போகப்படுங்க. என்ன திறத்தி ஒன்றைய தெரிய அமுதம் போகப்படுங்க. உயரத்தில் இருந்துச்சுங்க, என்ன ஓடு வாழ வச்சுங்க. உயரத்தில் இருந்துச்சுங்க, என்ன ஓடு வாழ வச்சுங்க.